ஆபிரகாமுடைய மனைவி சாராள் அவனை ஆண்டவனே என்று அழைத்தாள்னு இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த ஆளையாவது நான் ஆண்டவன் அழைக்கிறது, அது நடக்கவே நடக்காது, இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்னா அந்த ஆள் அந்த அழகில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் என்ன நினைக்கிறார் ஆண்டவன்னா, அவர் என்ன சொல்கிறாரு மனைவி கூப்பிட்டு சொல்லுங்க கொஞ்சம், எபேசியர் 5:22 சொல்லுங்க, மனைவிகளே புருஷர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கணும் சொல்லியிருக்குது, சொல்லுங்க பாஸ்டர்ன்றார். நான் சொல்கிறேன் இருங்க, 25 முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. புருஷர்களே கிறிஸ்து சபையில் அன்பு இருந்தது போல மனைவியில் அன்பு வருங்க, அதை கவனிக்கிறது இல்லை. இதை சொல்லிடுங்க பிரதர், எல்லாவற்றிலும் கீழ்ப்படி, எல்லாத்திலையும் கீழ்ப்படி, கண்ணை மூட்டி கீழ்ப்படி சொல்லிடுங்க. அதை பா பயங்கர லா, கரெக்டாக பைபிள் படி பேசுகிறாராம் அவர். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நான் தான் ஆண்டவன், நான் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், செங்கோலோடு உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் ஆர்டர் போனதை செய், நான் இன்றைக்கி சாம்பார்னா சாம்பார், இன்றைக்கி சிக்கன் குழம்புனா சிக்கன் குழம்பு, உனக்கு என்ன பிரியன்றதை பேசவே கூடாது, பேசாமல் இரு. நீ என்ன சாப்பிட்ணும், உனக்கு என்ன இப்போ பசங்களுக்கு என்ன, அதெல்லாம் பேசாத. நான் என்ன சொல்கிறேனோ, நான் ஆர்டர் போட்டால் அது நடக்கணும். ஹோட்டல் மாதிரி டபார்னு கொண்டாந்து வைக்கணும். உப்பு இல்லைன்னா தொலைச்சிவிட்டேன், ருசியாக இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஒரு ஆண்டவன் ஆச்சவர். அதுதான் அந்த மனைவி சொல்லுது, இந்த ஆளை நான் ஆண்டவன் சொல்லவே மாட்டேன். ஆண்டவன்னா யார்? ஆண்டவர் யாருங்க? அவர் சொல்கிறார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏன்? அவர் ஆண்டவர், அவர் இருக்கிறாரு, அவர் அதெல்லாம் பார்த்து கொள்வார். அவருடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவன்னா யாருங்க? நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், வீட்டில் சோறு இருக்கும், வாடகை கரெக்டாக செலுத்துவேன், பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டுவேன், வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன். ஒரு மனுஷன் வந்து குடும்பத்தை தொட்டு அழிக்காதபடி நான் பாதுகாப்பேன். நான் ஒரு அரணை போல் இருப்பேன், ஒரு கோட்டையை போல் இருப்பேன், உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க. அவனை ஆண்டவனில் எந்த டைட்டில் வேணால் சொல்லி மனைவி அழைப்பாள். ஆண்டவனா என்னங்க? பராமரிக்கிறது. ஒரு தேசத்தில் ராஜான்னா யாருங்க? எல்லாருக்கும் சோறு இருக்குதா, எல்லாருக்கும் வேலை இருக்குதா, எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்குதா, ஜனங்க நல்லா வாழ்கிறாங்களா, பாதுகாப்பாக இருக்கிறாங்களா, இல்லை எவனா விரோதி வந்து இவங்களெல்லாம் அடித்து நொறுக்க போகிறானா, பிடிங்க போகிறானா, எல்லாத்தையும் அதெல்லாம் நேரிடாதபடி பார்த்துக்கணும். இராணுவத்தை வச்சு எல்லாம் பண்ணணும், பணம் செலவழித்து எல்லாம் பண்ணணும். அவன்தான் ராஜா.